குழந்தை நல்லபடியா பொறுக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? நமக்கு இன்னொரு கடமையும் இருக்குங்க. ரஞ்சிதா புகுந்த வீட்ல போய் செட்டில் ஆயிட்டா. அவர் வீட்ல அவளை ஏத்துக்கலங்கிறது வேற விஷயம். அதுக்காக நாம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமா? ஒரு நல்ல நாளா பார்த்து நாம அவளுக்கு பொண்ணு வீட்டு சார்பா சீர் செஞ்சுட்டு வந்துடலாங்க. எப்ப போலாம் நீங்களே சொல்லுங்க. என் பிபியை ஏத்துறதுக்காகவே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா. போதையில என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் ஏதாவது பண்ற போறேன். இவளை வேற மாதிரி தான் சமாளிக்கணும். என்னங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு தூக்கம் வருது கோமதி. நீ என்ன சொல்றேன்னு கேட்கல. ஏதா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். குட் நைட். வேஷம் போடவும் முடியாம மனசுல இருக்கிறத சொல்லவும் முடியாம தவிக்கிறல்ல. தினமும் இப்படிதான்டா உன்னை டார்ச்சர் பண்ண போறேன். எவ்வளவு நாளைக்கு தான் நீ நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். கோமதிய வாயில்லாத பூச்சின்னு பார்த்தா ஓவரா சீண்ட ஆரம்பிச்சிட்டால. அவ வாய் அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்டா. தர்ஷினியம்மா, செல்லக்குட்டி, நீனும் தூங்கலையாம்மா? தூக்கம் வரலப்பா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்லம்மா, நீ போய் தூங்கு போ. சரிப்பா. அப்பா, எனக்கு ஒரு டவுட். சித்தி வயித்துல பாப்பா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க, நிஜமாவாப்பா? நிஜமா இருக்க கூடாதுன்னு நானும் ஆசைப்படுறேன். ஏன்பா அப்படி சொல்றீங்க? சித்திக்கு பாப்பா பிறந்தா ஜாலியா தானே இருக்கும். அதுவும் சொந்த தம்பியா இருக்கணும். ஆமாம்மா. சித்திக்கு தம்பி பாப்பா பிறப்பானா இல்ல தங்கச்சி பாப்பா பிறப்பாளா? தெரியலம்மா. எனக்கு தம்பி பாப்பா தான்ப்பா வேணும். நான் அவன் கூட ஜாலியா விளையாடுவேன், அவனை நல்லா பாத்துப்பேன். அவனும் நானும் ஒன்னா ஸ்கூலுக்கு போவோம் இல்லையாப்பா? அப்பா, நான் படிக்கிற ஸ்கூல்லே அவனையும் சேர்த்து விட்டுறலாம். தர்ஷு, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. அப்பாவுக்கு தூக்கம் வருது, நீ போய் படுத்துங்க போ. அப்பா, உங்களுக்கு தம்பி பாப்பா பிடிக்குமா இல்ல தங்கச்சி பாப்பா பிடிக்குமா? தர்ஷு! சாரி செல்லம். அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு செல்லம். எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாமா? அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக விடுமா ப்ளீஸ்மா. சரி, நீ போய் தூங்க. ஏம்மா, இங்கேயே படுக்க